டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் இருக்கிற ஐடியாஸ் சில பேருக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இஃப் யூ ஃபீல் லாஸ்ட் எனி டைம் இன் பிட்வீன், யூ கேன் ஸ்டாப் வாட்சிங். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இது சரி வருமா? எல்லா நேரத்துலையும் உண்மையாக இருக்க முடியுமா? மனுஷங்களாக ட்ரீட் பண்ணணும். ஒரு தேவை இருக்குன்றதுனால மட்டுமே அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. தேவைக்காக மட்டுமே ஒருத்தங்க கிட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போது இந்த காலத்தில் எல்லாருமே இந்த மாதிரி தானே பண்ணுறாங்க. நான் மட்டும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் யாரு பண்ணாலும் எத்தனை தடவை பண்ணாலும் தப்பு தான். நம்மளோட மாரல் வேல்யூஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம்லாம் சரி, அந்த விஷயம்லாம் தப்புன்னு நம்ம பிரித்து வச்சிருக்கோம்ல. அப்படி ஒரு பர்டிகுலர் மாரல் வேல்யூ, ஒரு விஷயத்தை நம்ம சரியான விஷயம்னு பிரித்து வச்சிருப்போம்ல, அது எல்லா சிச்சுவேஷன்லையும் கரெக்டாக இருக்கணும்ல. இப்போ இந்த சிச்சுவேஷனில் அது கரெக்ட், அந்த சிச்சுவேஷனில் தப்புன்னு இருந்துச்சுன்னா அந்த மாரல் வேல்யூ ஆக்சுவலாக கரெக்ட் தானா? ஏதோ கமல் பேசுகிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் பேசினது கமல் இல்லை, காந்த். ரஜினிகாந்த் இல்லை, இம்மானுவேல் காந்த். இந்த இம்மானுவேல் காந்த் ஒரு 200-300 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஜெர்மன் philosopher. அவங்க ஒரு திருவள்ளுவர் மாதிரி. இவர் அன்னைக்கு எழுதி வச்ச ஐடியாஸ் எல்லாம் இன்னைக்கும் மாடர்ன் சைக்காலஜியில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது என்னடா நாங்கன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். என் பேர் டாக்டர் ஷியாம் ராகவ். இந்த வீடியோவில் நம்ம இந்த உலகத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, இம்மானுவேல் காந்த் சொன்ன ஃபார்முலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Before we move on, please subscribe to Mental Biceps channel. நான் ஒரு ஃபுல் டைம் ஜாபை ஜகிள் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாரல் வேல்யூஸை பற்றி இம்மானுவேல் காந்த் சொன்னதை புரிஞ்சிக்கிறதுக்கு அவரோட லைஃப்பை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இம்மானுவேல் காந்த் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்கர்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. அவரோட வாழ்க்கையில் 40 வருஷமா தினமும் ஒரு நாள் கூட விடாம காலையில் கரெக்டாக எக்ஸாக்டாக 5 மணிக்கு எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்ச உடனே எக்ஸாக்டாக 3 மணி நேரத்துக்கு அவரோட பிலாசபியை எழுதுறதுக்கு உட்காருவாரு. இந்த 3 மணி நேரம் ஒரு எக்ஸாக்ட் நம்பர். அதுக்கு மேலேயே அவர் எழுதல, அதுக்கு கம்மியாகவும் கிடையாது. இந்த 40 வருஷமா அவர் ஒரே யூனிவர்சிட்டியில வேலை பார்த்திருக்காரு. ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரே மாதிரி லஞ்ச் சாப்பிட்டிருக்காரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரே பப்ளிக் பார்க்ல ஒரே பாதையில தினமும் வாக்கிங் போயிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு ப்ரெடிக்டபிளா இருந்திருக்காருன்னா, இவரை பார்த்தாலே நம்ம மணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், கடிகாரத்துல பார்க்க வேணான்னு அவர் பக்கத்து வீட்டுக்காரங்களா சொல்லுவாங்களாமா. சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இந்த கதையை நமக்கு சொல்லியிருப்பாங்க. Now here's the crazy part. இம்மானுவேல் காந்த் ஒரு வாட்டி கூட சாவர வரைக்கும் அவர் சொந்த ஊரை விட்டு வெளியே போனதே இல்லை. அவரோட ஊர்ல இருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணா போதும், ஒரு பீச்சு கூட இருந்திருக்கு. ஆனா அந்த பீச்சுக்கு கூட இவர் போனதில்லை. கேட்கவே ரொம்ப போரிங்கான, ரொம்ப மொனோட்டோனஸ், ரொம்ப வேஸ்டான லைஃப் மாதிரி தெரியுது இல்ல. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்படி ஒரு போரிங்கான லைஃப்பை வாழ்ந்துட்டே அவர் நம்மளோட மாடர்ன் வேர்ல்டை, இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் டெமோக்ரஸியை வேல்யூ பண்ணுறீங்கன்னா, இண்டிவிஜுவல் ரைட்ஸை வேல்யூ பண்ணுறீங்கன்னா இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இதுக்கு ஒரு சாலிட் பிளான் கிரியேட் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணது இவர் தான். இது மட்டும் இல்லாமல் அனிமல் ரைட்ஸுங்கிற விஷயத்தை வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு அறிமுகப்படுத்தினதும் இவர் தான். இது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் இன்னைக்கு நமக்கு இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு 250 வருஷம் முன்னாடியே ஒரு ப்ரொப்போசலை இவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா சபையே உலகத்துல ஒரு 80 வருஷமா தான் இருக்குது. ஒரு நல்ல டீசென்டான பிராக்டிக்கலான சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறத மட்டும் இவர் பேசாம இவருக்கு சயின்ஸ்லயும் ப்ளே பண்றதுக்கு ஒரு ரோல் இருந்திருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவரோட ஒர்க்கை பார்த்து டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு. ஆனா இவ்வளவு பண்ணியிருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேல இவரோட மாரல் பிலாசபி தான் இவரோட கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா அது ரொம்ப யூனிக்கானது. இம்மானுவேல் காந்த் மொத்த ஹியூமனிட்டிக்கும் சேர்த்து ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாரு. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா the world will be a much better place. இப்படிதான் அவர் நம்பினாரு. அந்த ஃபார்முலா இதுதான். Never treat a human as merely a means to an end, but always treat them as an end in and of themselves. இது கேட்க வேணா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், பட் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தையை ரொம்ப ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று மீன்ஸ், இன்னொன்று எண்ட். இந்த இடத்துல மீன்ஸ் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டூல். எண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பர்பஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் எண்ட். இதுக்கு எண்டுங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பர்பஸ் அதோட முடிஞ்சிருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ வெளியே போய் ஒரு பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பைக் எடுத்துகிட்டு வெளியே போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். இந்த இடத்துல நான் பைக்கை வெளியே எடுத்துட்டு பெட்ரோல் போட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓட்டிட்டு போகிறது தான் மீன்ஸ். நான் செய்கிற இந்த செயல் தான் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. அதுதான் என்னோட மீன்ஸ். நான் சாப்பிட்ற பிரியாணி தான் எனக்கு கிடைக்க போகிற விஷயம். ஸோ பிரியாணி இஸ் மை எண்ட். ஓகே, இது புரிஞ்சதில்ல. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே பிரியாணியை நான் இப்போ எனக்காக வாங்கலை, என்னோட பார்ட்னருக்கு வாங்கி தரேன்னு வச்சுக்கோங்க. நான் பிரியாணியை வாங்கி தரதுனால அவங்க இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அவங்களோட சந்தோஷம் தான் என்னோட பர்பஸ், என்னோட எண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துறது எனக்கு பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் ஓகே.
பட் நான் வந்து பிரியாணி வாங்கி தரதுனால தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க ஹாப்பியாக இருந்தால் தான் என் கூட சண்டை போடாமல் பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ அவங்க என் கூட சண்டை போடக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட பர்பஸாக இருக்குன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அவங்களோட ஹாப்பினஸை வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது தப்பு. எதனால் தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? சம்டைம்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஒரு தப்பான விஷயத்தை ப்ராக்டிக்கலான விஷயம்னு சொல்லி நம்மளே நம்ம கன்வின்ஸ் பண்ணிப்போம். ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு தப்பான விஷயத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்போம், தப்புன்னு தெரிஞ்சா கூட. இது எதனால பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, சரியான விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு தைரியம் இருக்காது. ஸோ சிச்சுவேஷனை பிளேம் பண்ணியோ இல்லை அடுத்தவங்களை பிளேம் பண்ணியோ நம்மளே நம்ம கன்வின்ஸ் பண்ணிப்போம். இப்படி நம்மளே நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட ஈகோக்கு மருந்து போட்டுப்போம். ஏன்னா இப்போ நம்ம பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிட்டோம்னா அப்புறம் நைட்டு படுத்து தூங்க ட்ரை பண்ணும்போது கில்ட்ல வந்து தூக்கம் வராதுல்ல. ஸோ நம்மளோட ஃபால்ஸ் பீஸ், பொய்யான நிம்மதிக்காக நம்ம கிட்டே நம்ம பொய் சொல்லிட்டு இருப்போம். ஸோ now the ultimate question is, how do you improve the world and your life? Here's the answer. Do not treat people as a means to an end, including yourself. யோசிச்சு பாருங்க, எப்போல்லாம் நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களையே நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்யூஸ் பண்ணிக்கிறீங்க. மற்றவங்க முன்னாடி ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு வேஷம் போட்டுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி மற்றவங்க உங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் விட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க. நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் அவுட் ஆஃப் லவ் ஆர் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்கிறது உங்களுக்கே ஒரு ஆசையாக இருக்குது, உங்களுக்கு ஒரு டிசைராக இருக்குன்னா அது ஓகே. ஆனால் அவங்களோட ரியாக்ஷனுக்கு பயந்துட்டு மட்டுமே நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போறீங்கன்னா யூ ஆர் பீங் டிஸ்ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப். முதல்ல நம்ம கிட்ட நம்ம ஹானஸ்டாக இருக்கிறதுக்கு தைரியம் வேணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட பேரண்டல் ஃபிகர்ஸ், அப்புறம் அவங்களோட டீச்சர்ஸ்லாம் சின்ன வயசுல இருந்து நீயா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இப்போ அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அடல்ட்ஹுட்க்கு வந்திருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஹானஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. They don't have to be products of their conditions. Anyhow, அடல்ட் லைஃப்பில் உங்களால் உங்ககிட்டயே ஹானஸ்டாக இருக்க முடிஞ்சதுன்னா, உங்களோட நீட்ஸ் என்னன்னு கில்ட் இல்லாமல், ஷேம் இல்லாமல் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க கிட்டேயே உங்களால் பயம் இல்லாமல் ஹானஸ்டாக மாற முடியும். நீங்களாக இருக்கிறதுக்கு அவங்களோட ஒப்பீனியனை பார்த்தோ இல்லை ரியாக்ஷனை பார்த்தோ பயப்பட மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பயம் இல்லாமல், கில்ட் இல்லாமல், பொலைட்டாக, ரேஷ்னலாக ஹேண்டில் பண்ண முடியும்னு உங்களுக்கே தைரியம் வரும். இந்த ப்ராசஸில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் உங்ககிட்ட உண்மையாக ஹானஸ்டாக இருக்கிறதுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. So ultimately, to create a honest world around you, you have to be honest yourself. Well, it's true in most cases, most of the time, and it's worth it. நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான ஹானஸ்டான டெம்ப்ளேட்டை நம்ம வச்சுருந்தோம்னா அதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தான் மற்றவங்களையும் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். மற்றவங்களுக்கு மதிப்பே இல்லை, அவங்க வொர்த்லெஸ்ன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி நம்மளை நாமே வொர்த்லெஸ்ன்னு நினைக்கிறதும் அவ்வளோ பெரிய தப்பு தான். மற்றவங்க கிட்ட, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் பொய்யா நடந்துக்கிறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி உங்ககிட்டயும் நீங்கள் பொய்யா நடந்துக்கிறதும் தப்பு தான். சேம் வே மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்போ நம்மளை நாமே ஹர்ட் பண்ணுறதும் அவ்வளோ பெரிய தப்பு தான். ஏன் இந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனில் ஒரு விஷயம் தப்பாக இருக்கு, அப்போ அது எல்லா சிச்சுவேஷன்லயும் தப்பு தான். இதுதான் இம்மானுவேல் காந்த் உலகத்துக்கு சொன்ன மாரல் இம்பரேட்டிவ்ங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ பாப்புலரா இருக்கிற டேர்ம்ஸ் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், இதெல்லாம் வெறும் ட்ரெண்ட் மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்மளோட கடமை. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது தான். இப்போது இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், என்கிட்டயே நான் உண்மையாக இருக்கிறேன், என்ன நான் நல்லா பார்த்துக்கிறேன், ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரோ யூ மிஸ் த ஹோல் பாயிண்ட். இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் பண்ணல, நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களையே நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது, உங்ககிட்ட நீங்கள் ஹானஸ்டாக இருக்கிறது, இதெல்லாம் உங்கள் கடமை. இட்ஸ் யுவர் மாரல் ஆப்ளிகேஷன். ஆல்ரைட், எண்ட் ஆஃப் த வீடியோ. நைஸ் டாக்கிங் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. And also please subscribe to Mental Biceps channel. Until next time, bye.